எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் ஒரு டீ கடை வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போடுறீங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 லட்சம் நீங்கள் டீ கடை எங்கே போடுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் கான்செப்ட். நைஸ். ஏன்னா தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த தொழில் வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணதுலேயே எங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது வரைக்கும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த ப்ராடக்ட் நான் சொல்லுவேன், மேட்டர்ஸு. இப்போ ஒரு கிளைண்ட், ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி கிளைண்ட் நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு, நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைன். சம்டைம்ஸ் ஏதாவது ரீசன்னால அந்த கிளைண்ட் இல்லை நான் வெளில போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். பட் அந்த இடத்துல அவங்க பேசி திருப்பி கொண்டு வந்திருப்போம். சில சமயம் கொண்டு வர முடியாது. ஒரு பாத்வே கிரியேட் பண்ணுற மாதிரி தானே வச்சிங்களேன். இங்கே வேலை தேடி வரவனுக்கும் சரி, வேலை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறவனுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்வே. பட் அதுலேயுமே நிறைய ஓகே இதை எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம், ஏன்னா நிறைய பாத்வேஸ் உள்ளே போகணும் அப்படின்னா லைக் உங்களை மாதிரியான ஆட்கள் உள்ளே போகாதனால அவங்க பிளேஸ்மெண்ட் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்து எப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே இப்போ நம்மளோட விங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், ஒரு பிக்கஸ்டான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம பார்க்கணும். அது நீங்கள் எப்படி அதை எப்படி ஓட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே நம்மளை வந்து நம்பவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. இது 2 பேசிக்கான விஷயம். ஒரு ஆமாம், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மாஸாக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என் ஃபைனல் இயர் இருக்கும்போது எங்கள் காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். டிசிஎஸ்னு ஒரு பெரிய கம்பெனி எனக்கு கோல்டு மெடல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலாக இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் செஞ்சது ஒரு சேஃப் ஜோன். அதாவது என்னை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நான் போனால் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிடும். அதே சமயம் நான் அதை வந்து கொஞ்சம் லத்தாஜிக்காக எடுத்துக்கணும். அதில் நான் எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படி பண்ணால் நம்மளுக்கு அடுத்தடுத்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் அது. அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிருப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் வேலை எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அதையும் படித்து முடிக்காமப்பா படித்து முடிச்சோன்னா வேலைக்கு. பட் கேமிங்காக அவங்க அதை கற்று அதையே தொழிலாக மாற்ற இப்போ எப்படி வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அந்த மாதிரி கேமிங்கும் ஒரு மொமெண்ட்டில் வந்து இப்போ பசங்க எல்லாருமே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா நேச்சுரலாக இது ஒரு பெரிய கோர்ஸாகவே வந்துடும். சரி நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்குறேன், மற்ற ஐடி கம்பெனிஸ்க்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?